துலாம், அடிச்சு சொல்றேன், இது நடக்கும். இல்ல புது வீடு நான் வாங்கி கட்ட போறேன், அதுக்கான ஃபினான்ஷியல் கண்டிஷன் இருக்குமா, நல்லா இருக்குமா, எனக்கு பொருளாதாரத்துல நல்லா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா. இப்ப சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரா, துலா ராசிக்காரங்க நீங்க என்ன ஒண்ணு செக் பண்ணணும்னா, ஸோ நேருக்கு எதில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்க ராசிநாதனுடைய தொடர்பு கிடைச்சதுனால இந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்குமே யாருக்கு நல்லா இருக்கும், எந்த மாதிரி கரியர்ல இருக்கவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, துலாம், அடிச்சு சொல்றேன், இது நடக்கும். ஏன் நடக்க போகுது? இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல, கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க தான் போறோம். என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மார்ச் மாதத்துல உச்சமடைய போறாரு. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமையா போய் உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நீங்கள் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் இந்த மார்ச் மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இதை பத்தி சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல புதன், ராகு, செவ்வாய், இதுதான் எக்ஸலண்டான ஒரு இணைவுன்னு நான் சொல்லுவேன். இந்த புதன், ராகு, செவ்வாய் இணைவுல பாத்தீங்கன்னா இந்த புதன் ராகு இயற்கிறதுலே எக்ஸலண்டான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சேர்க்கை, ஒரு கன்ஜங்ஷன். ஏன்னா இந்த புதன் ராகு இணைவு, புதன் யாரு, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தோட அதிபதி, பாக்யாதிபதி, அவரே 12ஆம் இடத்தோட அதிபதி, விரையாதிபதி. ஸோ இந்த 9, 12 புதன் 5ஆம் இடத்துல அமர்வது அப்படின்றது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்றது அப்படின்றது நிறைய புண்ணியங்களை உங்களுக்கு கொடுக்கும். புண்ணிய கர்மாக்களை நீங்க சேர்ப்பீங்க. பல வருஷமா சொத்து இருக்கு, வித்து போகவே இல்லை, அப்படியே தான் இருக்கு, நிலங்க இருக்கு, பட் யாருமே வாங்க இல்லை அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல பாருங்க உங்க சொத்துக்கள் எல்லாமே விற்கிறதுக்கான டைம் பீரியட் வரும். உங்களோட பூர்வீகத்தை நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இந்த டைம் பீரியட் தான். இந்த மார்ச் மாதம் தான் உங்களுக்கு நான் பாக்குறேன். அண்ட் பூமிக்காரகனான செவ்வாயும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிலம் வாங்குறது, விற்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்களுடைய ராசில இருந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுல இருந்தாரு. இப்ப 5ஆம் வீடு பாக்கியஸ்தானத்துக்கு போறதுனால உங்க பாக்கியம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வீடு வாங்குறது, விற்கிறது, இல்ல புது வீடு நான் வாங்கி கட்ட போறேன், அதுக்கான ஃபினான்ஷியல் கண்டிஷன் இருக்குமா, நல்லா இருக்குமா, எனக்கு பொருளாதாரத்துல நல்லா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த மார்ச் மாதம் இருக்க முடியும். அண்ட் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானே 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசில இருந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. இதுதாங்க சூப்பரான ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம். எப்பயுமே குரு பகவான் ஒரு சுப வீடுகள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 அமர்வது அப்படின்றது வெகு சிறப்பு. அதுவும் இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும், துலா லக்னத்துக்கும் இது மேட்ச் ஆகும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தோட அதிபதி, ரணம், ரோகம், சத்ருஸ்தானாதிபதி, அதுவும் இல்லாம 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதி, உங்களுடைய முயற்சிகள் குறிக்கிறது. இதுவும் 3ஆம் வீடு. ஸோ இப்போ இந்த குரு பகவான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்க பாக்கியம் அதிகரிக்கும், நல்லது நிறைய நடக்கும், உங்க முயற்சிகள் வெற்றி பெற இடத்துல இந்த குரு பகவான் அமர்ந்திருக்காரு. ஸோ உங்க அப்பாவோட பிளெஸிங்ஸா இருக்கட்டும், குடும்பத்தோட பிளெஸிங்ஸா இருக்கட்டும், இல்லை உங்க குருமார்களோட பிளெஸிங்ஸா இருக்கட்டும், எல்லா வித பிளெஸிங்ஸும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டுல போய் மறைஞ்சிருக்காரு. அதாவது சனி மாதிரி ஒரு பாவக்கோள் இந்த 6, 8, 12 மறைவது அப்படின்றது நல்லதுதான். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, சனி மறையக்கூடாது, நம்மளுக்கு கெடுபலனை கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இப்ப சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரா, துலா ராசிக்காரங்க நீங்க என்ன ஒண்ணு செக் பண்ணணும்னா, கடன் இந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஸ்லோவா விடுபட்டு வரீங்களா,
நோயிலேருந்து குணமாயிட்டு வரீங்களா? உங்களுக்கு நீண்ட நாள் நோய் இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நோய் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் ரொம்ப பெரிய டைம் பீரியட்ல இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நோயிலேருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சனி 6ல் இருக்கிறதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த மார்ச் மாதமே நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சனி வந்து வக்ரமா இருந்தாரு. இப்ப வக்ர எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப நேர்கதிக்கு நகர்றாரு. ஸோ நேர்கதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்க ராசிநாதனுடைய தொடர்பு கிடைச்சதுனால, ஸோ சுக்கிரன் சனி சூரியனோட தொடர்பு இருக்கிறதுனால உங்களோட நோய்கள் பிணிகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த மார்ச் மாதம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க, முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாம ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு, கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. இதை நீங்க வந்து ரொம்பவே உன்னிப்பா கவனிக்கணும். இந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்குமே யாருக்கு நல்லா இருக்கும், எந்த மாதிரி கரியர்ல இருக்கவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சோஷியல் மீடியால இருக்கீங்க, ஒரு சினிமா துறையில இருக்கீங்க, ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கீங்க. பொதுவாகவே இந்த துலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொடர்புல தான் இருப்பாங்க, மக்கள் தொடர்புடைய விஷயத்துல தான் இருப்பாங்க, பப்ளிக் செக்டார்ல தான் இருப்பாங்க அவங்க. இந்த மீடியா ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்துல வருது இந்த துலாம் வந்து சுக்கிரன். அது மட்டும் இல்லாம இந்த கும்பம் அகைன் சனியோட வீடு. ஸோ சனியுமே மக்கள் தொடர்புடைய ஒரு கிரகம் அப்படின்றதுனால அதிகமா இவங்களோட கரியரை வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் சார்ந்த விஷயங்கள், ஈவன் லாயரா இருக்கிறது, ஜட்ஜா இருக்கிறது, இது எல்லாமே துலாமுக்கு ரொம்ப நல்லா வரும். நீதிபதிகள், நீதிமான்கள், வியாபாரம், பிஸ்னஸ். ஏன்னா இந்த ராசியே பிஸ்னஸ் தான். துலாம் வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு ராசி தான். ஸோ அப்படி நம்ம பார்க்கையில பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க, லா அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குமே இந்த மார்ச் மாதம் வெகு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறதான் அதுக்கு காரணம். இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, ஒவ்வொரு 12 மாதம் கிட்ட எடுத்துப்பாரு. சுக்கிர பகவான் வந்து ஒரு சில டைம்ல வந்து வக்கரமா இருப்பாரு, ஒரு சில டைம்ல ரொம்ப மெதுவா நகருவாரு. ஏன்னா மாதம் மாற இந்த சுக்கிரன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன், சூரியன், செவ்வாய், இவங்கெல்லாம் மாதாந்திர கிரகங்கள், மாதம் தான் மாறுவாங்க. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு மீனத்துல உச்சம் அடையிறது அப்படின்றது ஒரு வகையில உங்களுக்கு நல்லது. ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு இது இன்னமும் அதிகமான சிறப்பு வாய்ந்த பலன்களையும் வந்து கொடுக்கும். கேது பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். பல பேர் என்ன பண்ணிருப்பாரு கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா, தேவையில்லாத வட்டாரங்களை கண்டிப்பா குறைச்சிருப்பாரு. துலாமை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நிறைய பழகக்கூடியவங்க. துலாம் வந்து ஒரு காற்று ராசி அப்படின்றதுனால எல்லா இடத்துலயுமே அது பரவக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த துலா ராசியில பிறந்தவங்களும் நிறைய வட்டாரங்களும் அவங்களுக்கு இருக்கும். அந்த வட்டாரங்களால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஆனா இந்த கேது பகவான் 11ஆம் இடத்துல வந்ததுல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, பல உறவுகிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பிரிவு கிடைச்சிருக்கும். கேது என்ன பண்ணிருப்பாருன்னா, போலியா இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே குறைச்சிருவாரு, சுருக்கிடுவாரு. இந்த ராகு எப்பயுமே பெருக்கிறது, கேது எப்பயுமே சுருக்கிறது. அதுவும் எப்படி சுருக்குவாருன்னா, தேவையில்லாத விஷயத்த கண்டிப்பா குறைச்சிருவாரு. அப்படி நம்ம பார்க்கல, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கான வாய்ப்பு வந்து இந்த கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பாரு. சரிங்க, ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? இப்பதான் ரிலேஷன்ஷிப்ல வந்து பல பிரிவுகள் இருக்குன்னு சொல்றேன். ஸோ அடுத்து எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அடுத்தடுத்து நகர்வுகள் நம்ம பார்க்கும்போது சனி பகவான் வந்து 7ஆம் வீட்டுக்கு வராரு, 8ஆம் வீட்டுக்கு வராரு. அப்படி தொடர்ந்து உங்களோட 7, 8 பாவங்கள்லாம் கிடக்கிறதுனால மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப்ல நீங்க அதிகமா கமிட்மெண்ட்டை எதிர்பார்ப்பீங்க. ஸோ ஆப்போசிட்ல இந்த பர்சன் கிட்ட இல்லைன்ற போது மட்டும்தான் நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி பிரேக் ஆவீங்க. ஸோ கமிட்மெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல இருந்து நிறைய காதல் திருமணங்களுக்கும் இல்ல திருமணத்துக்கான நீங்க வந்து நடவடிக்கை முடிவுகளை நீங்க மேஜரா எடுக்கக்கூடிய மாதம் வந்து இந்த மார்ச் மாதமா இருக்கும். அண்ட் தென் எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது, படிப்புலாம் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா, படிப்புல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த புதன் ராகு சேர்க்கை வந்து உங்க ராசில இருந்து 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தெளிவான முடிவுகளை எடுங்க. இல்லை நான் உயர் படிப்பு படிக்க போறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ண போறேன், லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். இருந்தாலும் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட பண்ணுங்க. பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாம நீங்களா ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த புதன் ராகு வந்து ரொம்ப ஃபாஸ்டா எடுக்க வச்சு கடைசியில சொதப்பி விட்டுரும். ஸோ எந்த ஒரு முடிவுமே அண்டர் கைடன்ஸ், பேரண்ட்ஸோட கைடன்ஸோட நீங்க எடுத்து பண்ணும்போது அதுல நிச்சயமா வந்து துலாமால வெற்றி காண முடியும். ஏன்னா துலாம் அப்படின்றது ஒரு காற்று ராசி மட்டும் கிடையாது, பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 சைடுமே அவங்க வந்து எந்த பக்கம் சரி எந்த பக்கம் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேலன்ஸா இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ கண்டிப்பா நல்லதே நடக்கும். அண்ட் துலாமை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுளை அதிகமா நீங்க வழிபடலாம்னு பாத்தீங்கன்னா, பெருமாளை வழிபடலாம்.
புதனை நீங்க வழிபடலாம். நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்க லைஃப்ல வந்து நடக்கும். ஸோ புதன் பெருமாளை நீங்க அதிகமா வழிபடுறது சிறப்பு வாய்ந்த பலன்களையே கண்டிப்பாக துலாம் கொடுக்கும். நல்லதே நடக்கும். தேங்க்யூ.